போன பொம்பளை பிள்ளைங்களுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி பெத்தவங்களோட சேர்த்து வைக்கிறான். அந்த புண்ணியத்துல அவன் நல்லா தான் இருப்பான். வந்தாரு மாப்பிள சிங்கம், என்னாடும் மங்காத ஆம்பள தங்கம். பாரு இவர் மாசு படிக்காத காமராசு, பதராம ஊரை பாதுகாக்கும் பக்காவான பாசு. லவ்ல என்ன காசு, லவ்ல லவ் தான் முக்கியம். நம்ம யார் கூட வாழ போறோம்ன்றது நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம வாழ்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? மாப்பிள்ள அவளை வச்சு கேஸ் வேணா நடத்தலாம், குடும்பம் நடத்த முடியாது. ஏய் போடா. கேம்ப் ஸ்டார்ட்ஸ் நவ. ஒரு காலத்துல இந்த மண்ணை ஆண்ட பரம்பரை நாங்க. அவங்கள எங்க அடிச்சா எப்படி வலிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பொண்ணு லவ் பண்ற பையன் வீட்டுல புகுந்து ரவுடித்தனம் பண்றதெல்லாம் பாசமா? அர்ச்சனைய பண்றதுக்குன்னே நாங்க பிள்ளையார் கோயில அர்ச்சனைய பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்க ஏமாச்சா உங்களை அடிக்காது. அப்பதானே நாங்க அவங்கள அடிக்க முடியும். நானும் அவளை ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். மத்தவங்க எல்லாம் ஓடி போனா பஸ் ஸ்டாண்ட்ல தான் பிடிப்பாங்க, நீ எல்லாம் ஓடி போனா வீட்டு வாசலே பிடிச்சிருவாங்க. உனக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்ன சொல்லு? திடுதிப்புன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. 2 நாள் கழிச்சு கேட்டா மட்டும் சொல்லிடுவாரு. கேப்பியா நாங்க அநியாயம் பண்ணாலும் அது ஒரு நியாயம் இருக்கும். பக்கம் வந்ததுக்கு அப்புறம் வர காதல யாராலையும் பிரிக்க முடியாது. இப்ப சூர்யா ஜோதிகா இருக்காங்க, அந்த மாதிரி லவ் எல்லாம் நீங்க பிரிப்பீங்களா? கேட்டிருந்தா முயற்சி பண்ணி பார்த்திருப்பேன். இது ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்காக ஆகலாம், இல்ல எப்பவும் போல காமெடியாவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க.